உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு பலனாக இருக்க போகுது. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு யோக பலனை தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரகங்களின் பெயர்ச்சி, முக்கியமாக சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறார். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை கண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர். வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது சார், என்ன சார் கஷ்டம்லாம், என்ன சார் அவங்களாம் என்ன சார் கஷ்டப்பட்டாங்க, நாங்களாம் படாத பாடா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள்லாம் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மனதளவிலையும் உடலளவிலையும் கொடுக்கக்கூடிய தமிழ் பயிற்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான தமிழ் புத்தாண்டு பலன்களாக இருக்க போகுது. சனி பகவான் 4ஆம் இடத்துல, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது அவருடைய குருவுடைய வீடு. அதனால் பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். ராகு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். கேது 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ரொம்ப முக்கியம் அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு பழமொழி வேற வச்சுட்டாங்க. அதனால் நிறைய பெண்களுக்கு ஆகலை. சரி, பெண்களுக்கு தான் ஆகலை, ஆண்களுக்கெல்லாம் ஆயிடுச்சான்னு போய் பார்த்தா ஆண்களுக்கும் அதே நிலை தொடர்கிறது. அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயங்களும் நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. காரணம் என்னன்னா அந்த 7.5 சனியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா ஒன்று, பிரிஞ்சு நீங்கள் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கும். இல்லை சார் டைவர்ஸ்லாம் வாங்கலை, சேர்ந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மனம் மாறி சேர்ந்து வாழறதுக்கான நிலை. அப்படியே டைவர்ஸ்லாம் ஆகி மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மறு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பதுக்கு கடன் தான் பிரச்சனை சார். வாழ்க்கையில் கடன் பட்டு கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாருக்கிட்டையும் அவமானத்தை சந்திச்சிட்டேன், எல்லாருக்கிட்டையும் பிரச்சனையை சந்திச்சிட்டேன், யாரையும் நான் விட்டு வைக்கல, எல்லார்ட்டையும் கடன் வாங்கினேன், கடைசியில் எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துறது தான் இருந்தது, அதுலேருந்து மீண்டு வருவேனா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை தனுசு ராசி என்பது இருக்குது. ஏற்கனவே மீண்டு வந்துட்டு இருக்கீங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, பரவாயில்ல, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் தீர்த்துட்டு வரேன் சார். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய 2.5 வருஷம் 5 வருஷம்லாம் வேலை இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் வேலை வாய்ப்பெலாம் கிடைச்சி நல்லா இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த ஒரு மாற்றம், வேலை மாற்றம், இல்லை அங்கே ஒரு பதவி உயர்வு, அங்கே ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு தனுசு ராசி என்பவர்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும். ஏன்னா தனுசு ராசி அப்படின்னா குருவுடைய வீடு, ஒரு கௌரவமான வேலையில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அந்த கௌரவம் எங்கே கிடைக்குன்னா அரசாங்க வேலையில் தான் சார் கிடைக்கணும்னு நினச்சி நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வியை கண்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். ஏன்னா நேரம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும். வாழ்க்கையை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த வருடம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான வருடம். ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை தாண்டி வந்துட்டீங்க.
நடத்தவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை தாண்டி வந்துட்டீங்க. கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேங்க் லோனு, எவ்வளோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வண்டி விற்றுருப்பீங்க, எவ்வளோ நிறைய நடந்திருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு சில பேர்லாம் ஜெயிச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா போராடி போராடி நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. நான் வச்சுக்கிங்க, நீங்கள் தோக்கலை. அதான் ரொம்ப முக்கியம். எப்படியாவது நான் முயற்சி பண்ணி வெளில வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசியாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தனுசு ராசினா அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, சார் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது, பட் இருந்தாலும் அதை மனம் தளராமல் அதில் ஏதாவது ஒரு முக்கியமாக பண்ணிட முடியுமா, அதுக்கு தான் சார் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறேன்னு பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்லா முன்னேறிட்டு தான் இருக்காங்க. அந்த முன்னேற்றம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துமே நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாற்றம், சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இல்லை சீட்டு போட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் சம்பாரிச்சும் இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் சார் நின்றுட்டு இருக்கேன். பேர் தான் வெளிநாட்டில் இருக்கேன்னு பேர், ஆனால் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல மாற்றம், அங்கேயே ஏதாவது ஒரு கண்ட்ரி சேஞ்ச் ஆகி வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிஆர் கிடச்சி ஒரு நிம்மதியாக அப்பா இதுக்கப்புறம் நம்ம இந்த நாட்டை விட்டு வெளில போக மாட்டோன்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை எல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் தேடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசியான பேர் சில இடத்துலாம் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க. நிறைய பேர் கடன் வாங்கி கொடுத்துலாம் ஏமாந்துருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், எந்த கண்ட்ரியில் கிடைக்காது, நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸு, நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு தெரிந்து வைத்து வேலை தேடக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி என்பதுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. அப்போ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் அழகாக செட்டில் ஆயிடுவீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு தெரியும் இப்போ எந்த கண்ட்ரியில் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு, என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் நல்லா தெரியும். அதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உறுதியாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வருஷம் சொத்தெல்லாம் வாங்கக்கூடிய வருஷம். நிறைய பேர் சொத்தெல்லாம் இழந்திருக்கீங்க. சில பேர்லாம் விற்றுட்டு ஒன்றுமே இல்லாமலாம் இருக்கீங்க. அவங்க எல்லாமே திருப்பி வாங்குவீங்க, கவலைப்படாதீங்க. தனுசு ராசி என்பது ஒரு வருத்தமாக இருக்கும். நல்லா சம்பாரித்தேன் சார் ஒரு காலத்தில், கடைசியில் சம்பாரித்த காசுலாம் சொத்தெல்லாம் விற்க வேண்டியதாக போச்சு. நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. தனுசு ராசி அப்படின்னாவே நேர்மையான ராசி. அந்த ஏமாற்றுறதுனால சில பேர் சொத்தெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை, அந்த இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி சொத்தை விற்றுருப்பீங்க. வேறு ஏதோ செய்ய போய் கடைசியில் சொத்து விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். என்கிட்ட ஒரு சொத்து கூட இல்லை, என் பையன் கேட்டால் என்ன சொல்கிறது தெரியல, என் பொண்ணு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பது. அதெல்லாம் நிலையெல்லாம் மாறும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்க போது. அதே போல் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டிங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அந்த பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்ட கால அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு உயர்வு ஏற்படும். சொந்த ஊர்லேயே ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பலனாக இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலையை பார்த்துங்க. ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பதுக்கு என்ன பிரச்சனைனா, சில மாற்றங்கள்லாம் வந்து கூட எனக்கு அது நடக்கலை அப்படின்ற சில பேருக்குலாம் இருக்குது. அது காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மற்ற கிரகநிலைகள்லாம் சில இடத்துல மறைஞ்சு, சில இடத்துல ஒரு கர்மாவை வாங்கிட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் நல்ல முன்னேற்றம் வரல. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட பார்த்துங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சேன், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்திலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.